உங்களுக்கு மிகவும் பிடித்த நடிகரான கமல்ஹாசனும், வெற்றிமாறனும் சேர்ந்து ஒரு படம் பண்றதா இருந்தாங்க. ஆமா. அது நடக்காம போனதுல எந்த அளவு வருத்தம் உங்களுக்கு? இல்ல அது இன்னமும் நான் நடக்கும்னு நான் நம்புறேன் நானு. ம். நான் ராவுத்தர் ஃபிலிம்ஸ்ல வேலை செய்யும்போது, அங்க தான் சினிமாவுல வந்து எதுவும் சாத்தியம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு படத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். கருப்பு நிலா. திடீர்னு காந்தி பிறந்தமன்னு ஒரு படம் வேலை நடந்துட்டு இருக்கு. ஜேகே இத எடுத்துட்டு சொல்றாரு. வுட்டெல்லாம் எடுத்துட்டு சொல்றாரு. கிளம்பி போறேன். போயிட்டு இருக்கும்போது நான் எப்பயுமே கிளம்பும்போது அப்பலாம் ஃபோன் கிடையாது. செங்கல்பட்டுல சாப்பிட்டு ஒரு இடத்துல அடிக்கிறேன். "எப்பா நீ வர வேணாம் திருப்பி எடுத்துட்டு போப்பான்றாங்க." அதுக்கப்புறம் திடீர்னு, "ஏய் கேப்டன் ஒரு வாரம் சும்மா இருக்காருப்பா. டக்குன்னு போங்கப்பா. கூட்டிட்டு போய் ஒரு படத்த ஆரம்பிங்கப்பா." ஓ உங்களுக்கு தெரியும் புலன் விசாரணை பண்ணும்போது செல்லுமணி அண்ணனுக்கு என்ன பிரச்சனை இருந்தது. ஆமா. அதுவே அப்படியே கேப்டன் பிரபாகரன்றது. ஒரு படம் எடுக்கும்போது இருக்கிற அந்த நெருக்கடியின் காரணமாக இருக்கிற மனக்கசப்புகள், அந்த படம் ஓடுன பார்த்தோ, இல்ல வெற்றி பெற்று பார்த்தோ, அதன் மூலமாக புகழ் அடையும்போதோ அது தீர்ந்துரும். இது அது மாரி ஒரு இது இல்ல. சூழல் காரணமாக உங்களுக்கு தெரியும். நாங்க இப்ப வாடிவாசல் எப்ப பண்ண வேண்டிய படம்? கொரோனா வந்தது. 1 படம் 2 படம் ஆச்சு விடுதலை. சூழலாக்கி இப்ப உடனே என்ன 2 பேருமே பிஸியா இருக்கிறார்கள். சூர்யா சாரும் வெவ்வேற படம் பண்ண போற சூழல் இருக்கும்போது, இப்ப தான் அது எடுக்கிறதுக்கான சூழல் இருக்கு. அது மாரி கமல் சாரும் வெற்றி இணையணும்னே எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான். இந்த சினிமாவுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணிச்சுட்டு கொண்டவர் அவரு. இத்தனை ஆண்டு காலம் திரைப்பயணமே ரொம்ப கஷ்டம். கரெக்ட். ஒருத்தர் 50 ஆண்டு காலமா சினிமாவுல இருக்குது. அத பெர்ஃபெக்ஷனோட இருக்குது. தன் பொருளாதாரத்தை முழுக்க அதிலே போட்டு, அத வந்து ஒரு லாப நட்ட கணக்காக மட்டுமே சிந்திக்காம, தன் வாழ்க்கையவே அதில அர்ப்பணிச்சு, தன் வாழ்வாவே பார்க்கிறதுங்களா, அது சிலர் கொஞ்சம் பேத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆமா, ஆமா. அது வந்து நான் வந்து கண்டிப்பா நடக்கும்னு நெனைக்கிறேன். இது மட்டும் இல்ல. ரஜினி சாருக்கும் ஒரு படம் பண்ற மாரி இருந்தது. ம். நான் இதுவரைக்கும் வேலை செய்யாத ஒரு நபர் வந்து ரஜினி சார் தான். ம். ஏன்னா, அன்னைக்கு யாரு ரஜினி, கமல்னா, கமல் சார் கூட வேலை செஞ்சிருக்கேன். சொல்றேன். அந்த மாரியான ஒரு இது இருந்தது. ரஜினி சார்ட்ட வேலை பண்ணும்போது நமக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அசுரன் பண்ண உடனே. அப்ப இருந்த சூழல்ல பண்ணலாங்கிற மாரி இருந்தாங்க. அப்புறம் அவருக்கு வெவ்வேற கமிட்மெண்ட் அதான் தள்ளி போகுது. இது 2மே கண்டிப்பா நடக்கணும்னு நான் நெனைக்கிறேன்.